Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது HD மேக்கப் எப்படி பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஸோ இந்த பர்டிகுலர் பிரைட் வந்து கோயம்புத்தூரில் நான் வந்து பண்ணேன் அண்ட் சென்னையும் நான் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த பர்டிகுலர் பிரைட் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி எங்களோட ஹேர் டுட்டோரியல் வந்து எப்படி பண்ணேன்றதை வந்து ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஹேர் போஸ்ட் பண்ணங்காட்டி உங்களோட மேக்கப்பும் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான என்கேஜ்மெண்ட் மேக்கப் தான். உங்களுக்கு நான் வந்து 3 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தேன். அது வந்து முன்னாடி வீடியோவிலே நான் போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அது வேணுன்றவங்களுக்கு வந்து நான் மேலே இல்லைன்னா கீழே லிங்க்கில் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மேக்கப் எப்படி பண்ணுறதுன்னு ஆரம்பிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஐப்ரோஸ் பண்ணியாச்சு அண்ட் பேஸ் வந்து ப்ரைமர் அண்ட் மாய்ஸ்சரைசர் பண்ணதுக்கப்புறமா நான் கன்சீலர் வச்சு நான் ஜஸ்ட் வந்து பேஸ் வந்து நல்லா ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ லைட்டாக கன்சீல் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஐ ஷேடோஸ்க்கு போகிறோம். ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி வந்து ரொம்ப வந்து நார்மலாக அவங்க மேக்கப் ஃபர்ஸ்ட் டைம் போடுறங்காட்டிக்கு அவங்க வந்து ரொம்ப சப்டிலாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சப்டிலான ஐ ஷேடோ வந்து பண்ணுறோம். ஸோ இந்த லுக் பார்த்திங்கன்னா ஒரு பூடட் ஐஸான ஒரு ஐஸ் தான் இவங்களுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எப்படி பண்ணணுன்றதையும் உங்களுக்கு நான் இதில் ஷேர் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 hours 5 hours கழிச்சு இன்னொரு மேக்கப் வந்து இன்னொரு ஈவெண்ட் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு மேக்கப் வந்து ஃபுல் பேஸாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ரெண்டுத்துக்கும் சேர்த்த மாதிரி கலர்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிங்கி ஆரஞ்சு ஷேட் கலந்த மாதிரி நம்ம வந்து அதை அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா இன்டென்சிஃபை பண்ணுறோம். க்ரீஸில் போட்டு நல்லா பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்தது வந்து ஷிம்மர்ஸ்க்கு வந்து போகலாம். ஸோ ஷிம்மர்ஸ் வந்து பேசிக்காக ஒரு நார்மலாக கோல்டன் கலர் ஷிம்மர் லைட்டாக அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சோட ஃபினிஷ் வந்து இருக்கும். பட் அது பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு கோல்டு மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கலர் கொடுத்துட்டோம்னா அடுத்தவங்களுக்கு இன்னொரு சாரீ இருக்குது அதுக்கேற்ற மாதிரியே இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டதுக்காக. ஸோ அதே மாதிரி அதே கலர் வந்து நம்ம க்ரீஸுக்கு போட்ட அந்த ஆரஞ்ச் பிங்க் அந்த ஷேடில் இருக்கக்கூடிய கலரையும் நான் கீழே போட்டுட்டு அவங்களுக்கு வந்து ஐலைனர் பண்ணுறேன். இந்த பர்டிகுலர் ஐலைனர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக ஸ்மோக்கி மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஹூடட் ஐஸ் அப்படின்றங்காட்டிக்கு நம்மளால் வந்து ஃபுல்லாக வந்து அதை வந்து ஐஸ் வந்து பெருசாக எடுத்து காமிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஐஸ் சின்னதாக தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்மோக்கி பண்ணிவிட்டு இப்போ ஃபால்ஸ் லேஷஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஃபால்ஸ் லேஷஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டான ஃபால்ஸ் லேஷஸ் தான் யூஸ் பண்ணணும். அதுவும் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து பேசிக்காக இந்த ஐப்ரோஸில் வந்து நம்ம ஷிம்மர்ஸ் போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் போட போகிறோம். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா HD ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து ஃபேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். ஸோ இந்த பர்டிகுலர் வந்து லுக் வந்து HD அப்படின்றங்காட்டி நம்ம HD ஃபவுண்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த HDயுமே உங்களுக்கு வந்து ரொம்ப சப்டிலான நேச்சுரலான HD அப்படின்றங்காட்டிக்கு நம்ம கான்டோர் வந்து பெருசாக பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து பவுடர் கான்டோர்ஸ் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து பேஸை செட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபவுண்டேஷன் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அது ஸ்கின் டு ஸ்கின் பிளெண்ட் ஆனால் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும். ஸோ அது பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு நான் வந்து காம்பேக்ட் பவுடர் ஃப்ரம் மேக் தான் யூஸ் பண்ணுறேன். அதுதான் உங்களுக்கு வந்து நேச்சுரல் ஸ்கின் ஃபினிஷ் கொடுக்கும். ஸோ அதே மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ணுக்கு கீழே க்ரீஸ் இருக்கும் அதையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கான்டோர் பண்ணி ப்ளஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹைலைட்டிங் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து HD லுக் கொடுக்கும். பட் இது வந்து ரொம்ப சப்டிலான HD மாதிரி உங்களுக்கு லுக் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு கேட்ட மாதிரி அவங்களுக்கு வந்து லிப் கலரும் பண்ணியாச்சு. ஸோ லிப் கலர் வேணுன்றவங்க அவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம செட்டிங் ஸ்ப்ரே அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா ஸ்கின்னில் பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அப்படியே விட்டுறணும். அதுவாக காஞ்சிரும். சப்போஸ் அங்கங்கே நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு இன்னும் பிளெண்ட் பண்ணி நம்ம போட்ட எல்லா ஃபினிஷும் ஒரே இதில் செட் ஆகிடும். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா லுக்ஸ் வேணும் அப்படி நான் காமிக்கணும்னு நினைக்கிறவங்க ப்ளீஸ் டூ கமெண்ட் டவுன் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி நிறையா லுக்ஸ் போஸ்ட் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது 5 hours அப்புறம் எடுத்தது.